தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர் படையோட சமத்துவ நடைபயணத்தை நடத்துகிறார். இன்னைக்கு 2ஆம் தேதிங்க பைக்கை வந்து நடைப்பயணம் துவங்குறாங்க. அதை வந்து ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஒரு உரையாற்றாரு. இதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்ய கட்சி, அப்புறம் வைகோவோட மதிமுக, அப்புறம் இதர பல கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணுறாங்க. இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, திராவிட யூனிவர்சிட்டியில் தான் எல்லோரும் நாங்கள் படிச்சிருக்கோங்கிறாரு. திராவிடம் வளர்ந்ததே வந்து தமிழ்னு சொல்லிதான். ஆனால் 1.5 லட்சம் தமிழர்கள் இழந்தது நவம்பர் 17 ஒரு நினைவு தினம் கொண்டாடுறது கிடையாது. வருத்தம் தெரிவிக்கிறோம். அந்த நாளை பற்றி பேசாமல் சின்னவரை பற்றி பேசுகிறாங்க. திராவிட யூனிவர்சிட்டி மூலமாக வந்து கேரளாவும் தமிழ்நாடும் 2ஆக பிரிஞ்சது. விஜயநகர் பேரரசு இருக்கும்போது ஒரு இனக்குழு வந்து 2 இனக்குழுவை பிரித்தாங்க. கேரளாங்கிறது என்னது? சேரளங்கிறது என்னது? சேரமன்னர்கள் தமிழர்கள் திட்டம் போட்டு இத்தனை வருஷமாக பிரித்து இப்போ 2009 1.5 லட்சம் பேரை நோ ஃபயர் ஜோனில் சுட்டு கொண்டதை இப்போ வரைக்கும் திராவிட கட்சி வந்து பெருசாக அதை பேச மாட்டேது. அதுக்கு வந்து ஒரு நீதி கேட்க மாட்டேது. அதை அனுசரிக்க கூட மாட்டேது. அனுதாபப்படக்கூட மாட்டேது. தமிழை வந்து எப்படியெல்லாம் அழிக்கலாங்கிறத திராவிட கொள்கை. திராவிட யூனிவர்சிட்டினா மனசாட்சி நல்லது கெட்டது தெரிஞ்ச தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லா மக்களும் 1000 வருஷம் 2000 வருஷமாக இங்கே வாழ்கிறாங்க. ஒரு விஷயத்தை ஏமாத்துறாங்கும் போது நீங்கள் எப்படி திரும்பவும் இதே கட்சி போட்டு போடுறீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்களும் வந்து நான் யூகேல இருந்தப்போ நான் அங்கே இருக்கிற சில தமிழர்களை வந்து சில இந்தியர்களை வந்து நண்பர்களை ரொம்ப யோசித்தேன். நான் மலேசியாவில் இருக்கும்போது அதை தான் யோசித்தேன். காரணம் என்னென்னா, எனக்கு வந்து ஒரு விதமான எப்படி சொல்கிறது, நம்மளுக்குன்னு யாரும் இல்லை, இவங்களை விட்டால் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி தான் இன்னமும் தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்கள்னு சொல்கிற திராவிடர்கள் அதே மனநிலையில் தான் இருக்கீங்களா? இது ரொம்ப தவறுங்க. எப்படி நான் சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல இருக்கணும், அந்த இடத்துக்கு நம்ம ரொம்ப உண்மையாக இருக்கணும். நான் யூகேல இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் நான் ஓட்டு போடணும்னு நினச்சேன். நாங்கள் கடைசி வரைக்கும் ஓட்டே போடல, அது வேறு கதை. ஆனால் எல்லாத்துக்குமே அந்த ஒரு பயம் வரும். நம்ம வேறு ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம எப்படி இங்கே வாழ முடியும் நிம்மதியான அந்த பயத்தில் நம்ம அந்த ஊர் மக்கள்கிட்ட ரொம்ப நல்லவங்க நடந்துக்குவோம். ஆனால் நம்மளுக்கு வேறு ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம ஊருக்காரங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரணும்னு. 2000 வருஷம் கூட 1800-900 வருஷமாக எப்படி வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டை ஆளுறாங்கன்னா, தமிழர்களோட பேரன்பு பெற்றதுனால தான். அந்த அன்பு மிஸ்யூஸ் பண்ணுறதப்போ தான் வந்து பெரிய பிரச்சனைகள் வருது. அது வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா?